பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா உள்ளிட்ட 3 முப்பெரும் சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைகளை மறுக்கிற வக்ஃபு வாரிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் தோழர் ஷாஜகான் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர் கே முகமது சாதிக் அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துக்களை உங்களிடத்தில் பேசி சென்றிருக்கிற தமிழர் விடியல் கட்சியினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய சகோதரருமான தோழர் இளமாறன் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கிற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய சகோதரருமான தோழர் குழந்தை அரசன் அவர்களே, தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழுவினுடைய தலைவரும் கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, இறுதியிலே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உங்களிடத்தில் பேச இருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KM ஷரீப் அவர்களே, மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை, எதிரிலே இருக்கிற சான்றோர் பெருமக்களை, ஆங்காங்கே கூடியிருக்கிற பெரியவர்களே, இன்றைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர்கள். தமிழினத்திற்கும் தமிழனுக்கும் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் களத்திலே முன்னின்று போராடுவதிலே மரியாதைக்குரிய அண்ணன் KM ஷரீப் அவர்கள் முன்னணி சக்தியாக திகழ்வார். ஏற்கனவே தஞ்சை டெல்டா போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து போராடிய களத்திலும் சரி, தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் தலைமையிலே உருவாக்கப்பட்ட பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களிலும் முன்னணி சக்தியாக இருந்தவர். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களில் பாதிக்கிற பொழுது அந்த மக்களுக்கு தோளோடு தோளாக நின்று கை கொடுத்து களத்திலே நின்றவர். மொத்தத்தில் இந்த மக்கள் மீது மிகுந்த அக்கறையும் நேசமும் கொண்டவர் மரியாதைக்குரிய KM ஷரீப் அவர்கள். இன்றைக்கு 3 குற்றவியல் சட்டங்களை கடந்த ஜூலை மாதம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறார். அந்த சட்டங்களை வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது ஒரு தரப்பு பொதுமக்கள் எல்லாம் ஏதோ புதிதாக சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்குமான பிரச்சனை, வழக்கறிஞர்களுக்கும் சட்டத்திற்குமான பிரச்சனை என்ற பார்வை ஒருபுறம், இன்னொரு புறம் சட்டத்திற்கு ஏதோ இந்தியில் பெயர் வைத்து விட்டார்களா, எனவே இந்தியை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான வியாக்கியானங்கள் அந்த 3 முப்பெரும் சட்டங்களை பற்றி பேச இருக்கிறார். உண்மையிலே இந்த மேடையிலே நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நந்தகுமார் அவர்கள். ஒரு தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்களை திரட்டி 1 மாதத்திற்கு மேலாக நீதிமன்ற புறக்கணிப்பை நடத்தி அந்த 1 மாதத்தில் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் நடத்தி இறுதியாக தலைநகர் டெல்லியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, ஏறக்கூடிய 5000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் கலந்து கொள்கிற ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை எல்லாம் பேசி 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு அமைத்த அந்த மேடையில் ஏறி இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தோம் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவருமான அண்ணன் ராசா அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். அந்த சட்டத்தை இன்றைக்கு ஏதோ நீதிமன்றத்திற்கான பிரச்சனை அல்ல,
இந்தி மொழிக்கான பிரச்சனை அல்ல, இது மக்களுக்கான பிரச்சனை என்பதை நன்றாக உணர்ந்துதான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு பேச வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தோழர்களே, RSS என்கிற ஒரு இயக்கம் இந்த நாட்டினுடைய பாசிச சக்தி. RSS தான் இந்த நாட்டினுடைய பிளவுகளை ஏற்படுத்துகிற ஒரு இயக்கம். RSS தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கிற இயக்கம். RSS தான் தவறி போய் கூட பட்டியல் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக செயல்படுகிற இயக்கம். எத்தனைக்கும் காரணமாக RSS ஸ்தாபகரில் ஒருவர் கோல்வாக்கர் தன்னுடைய பஞ்சாப் தாட்ஸ் என்கிற நூலிலே எழுதியிருப்பார். மொழியை பற்றி எழுதுகிற பொழுது இந்த நாட்டில் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அதை வரை வேண்டும் என்றால் இந்தியை வைத்துக் கொள்ளலாம் என்று RSS ஸ்தாபகர்கள் ஒருவர் சொல்வார். எனவே சமஸ்கிருதம் ஆட்சியில் இருக்க வேண்டும், அதுவரை இந்தியில் வைத்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடி அரசு இந்த சட்டங்களை இந்தியில் பெயர் வைத்திருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 348 படி ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டத்தினுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், அந்த சட்டம் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். தேவைப்படுகிற நேரத்தில் பிராந்திய மொழிகளில் அந்த சட்டத்தினுடைய தலைப்பை வைத்துக் கொள்ளலாம். இவைதான் இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்கிற IPC, இந்திய நடைமுறை குற்றவியல் சட்டம் என்று சொல்கிற CRPC, இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய சாட்சிய சட்டம். இவை அனைத்தும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 348 படி தேவைப்படுகிற பொழுது பிராந்திய மொழிகளில் தலைப்பை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் சட்டம் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக மோடி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறாரா இல்லையா? மீறி இருக்கிற செயல்தான் சட்டத்தினுடைய தலைப்பே இந்தியில் இருக்கிறது. அதுல இன்னும் கூடுதலாக போய் பல்வேறு விதமான சரத்துகள் எல்லாம் இந்த சட்டத்தில் ஏற்றி இருக்கிறார்கள். அவை ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை, நாடாளுமன்றத்தை, மக்கள் சபையை காவல்துறையின் கையிலே கொண்டு போய் கொடுக்கிற சட்டங்களாக அவை அனைத்தும் அமைந்திருக்கிறது. பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு நபர் புகார் அளித்தால் புகாரின் அடிப்படையில் உடனடியாக அவரை அழைத்து விசாரிக்கலாம். பிரமாவேசி தார்மீகம் இருந்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம், உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இது பழைய சட்டத்தின்படி இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் மோடி கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறது என்றால், ஒரு நபர் மீது புகார் கொடுத்தால் அந்த புகாரை பற்றி விசாரித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு 14 நாட்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஒரே நாளில் கைது செய்யதாலே அதில் பல்வேறு விதமான அரசியல் விளையாட்டுகள் இருக்கும், மனச்சாயங்கள் பேசப்படும், சாதிய வன்முறைகள் நிகழ்த்தப்படும். அவைகள் எல்லாம் கடந்து ஒரு புகார் வந்தாலே ஏறக்குறைய 14 நாட்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளலாம். அந்த அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது என்றால் அது நியாயமாக நடக்குமா என்பார். ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார், கைது செய்யப்படுகிற பொழுது அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன், நீதிமன்ற காவலை நீடித்துக் கொள்வதை ஒரு 15 நாட்களுக்குள் தேவைப்பட்டால் கஸ்டடி எடுக்க வேண்டும். போலீஸ் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் மனு அளித்து அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியின் பேரில் குற்றவாளியை வாக்குமூலம் வாங்குவதற்கு, விசாரிப்பதற்கு, வழக்கு சம்பந்தமான விவரங்களை சேகரிப்பதற்கு அந்த குற்றவாளியை கஸ்டடி எடுத்துக் கொள்ளலாம். நீதிமன்ற காவலில் காவல்துறை விசாரணை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் புதிதாக சொல்லுகிற சட்டம் 60 நாட்கள் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு வழக்கை, ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு அதிலே காவல்துறை புகார் செய்து அதற்கு பின்பாக 15 நாள் நின்று நிதானித்து காவல்துறை பெரிய அளவிலான புலனாய்வுகள் செய்து அதற்கு பின்பு கைது செய்து அதற்கு பின்பு 60 நாட்கள் கழித்து ஒரு நபரை காவல்துறை விசாரணை எடுத்து விசாரித்தால் அந்த வழக்கினுடைய புலன் விசாரணை சரியாக இருக்குமா? ஏறக்குறைய சிறையில் 3000 பேர் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்கள் எல்லாம் சிறைவாசிகள். ஆனால் அடிப்படையிலே அனைவரும் வழக்கறிஞர்கள். ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர் சிறையில் இருக்கிற பொழுது ஒரு வாரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம். காவல்துறை கஸ்டடித்தால் நான் என்னெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் வாக்குமூலம் அளிப்பது என்பதை முடிவு செய்கிற இடமாக இன்றைக்கு இருக்கும்.
இந்த சூழலில் 60 நாட்கள் கழித்து அவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்துக் கொள்ளலாம் என்பது யாருக்கு சாதகமாக முடியும் என்றால் குற்றச் செயலில் ஈடுபட்ட நபருக்கு சாதகமாக. டி.கே. பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் ஆஃப் இந்தியா ஒரு வழக்கில் 97 எஸ்.ஏ. ஆனந்த் என்பவரும் குல்தீப் சிங் என்கிற 2 நீதிபதிகள் அந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னார்கள். அந்த தீர்ப்பு 2 விதமாக பிரிக்கப்பட்டது. காவல்துறையால் பாதிக்கப்படுகிற நபர்களுக்கு எப்படி நிவாரணங்கள் அளிப்பது, இது ஒரு பாகம். இன்னொரு பாகம், காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்படுகிற நபர்களை கைது செய்யப்படுகிற பொழுது என்னெல்லாம் நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும், இவையெல்லாம் அந்த வழக்கிலே சொன்னார்கள். அந்த வழக்கிலே யாரை போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முதல் நீதிமன்ற காவல்துறை சம்மன் வழங்கப்பட வேண்டும். காவல் சட்டத்தின்படி, மாநகர காவல் சட்டத்தின்படி சம்மன் வழங்கணும். சம்மன் அளித்து அவர் வராவிட்டால் மீண்டும் ஒருமுறை சம்மன் அனுப்ப வேண்டும். மீண்டும் வராவிட்டால் தான் காவல்துறையை போர்ஸ் பயன்படுத்தலாம். காவல்துறையை நேரடியாக போய் அவரை கைது செய்யலாம். கைது செய்யப்படுகிற போது கைவிலங்கு அறிவிக்க கூடாது. கைது செய்யப்படுகிறது அவருடைய உறவினர்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். கைது செய்யப்படுகிற நபர்கள் விரும்பினால் உடனடியாக வழக்கறிஞரை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு தகவல் சொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் டி.கே. பாசு எதிர் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற குல்தீப் சிங் என்கிற நீதியரசரும் எஸ்.ஏ. ஆனந்த் என்கிற நீதியரசரும் இருவரும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள். ஆனால் புதிதாக வந்திருக்கிற நியாய சுரட்சா சங்கிலா சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, ஒரு நபர் சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்டால் கூட அவருக்கு கைவிலங்குகளை காவல்துறை போடலாம். ஏற்கனவே டி.கே. பாசு 97 வழக்கு கைவிலங்கு போடக்கூடாது, நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகிற பொழுது கைவிலங்கு போடக்கூடாது, நீதிமன்றத்தில் காத்திருக்கிற பொழுது கைவிலங்கு போடக்கூடாது. இவையெல்லாம் 97 வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படை சாராம்சம் நடைமுறையில் இருந்த ஒன்று. இப்பொழுது இந்த சட்டத்தின்படி என்னவென்றால், நீங்கள் சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்டால் கூட கட்டாயம் கைவிலங்கு போட வேண்டும் என்று சொல்கிற அந்த மனித உரிமை மீறலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த சட்டம். அதிலும் இன்னும் குறிப்பாக சாதி மத அடிப்படையில் வன்முறை, கும்பல் வன்முறையில் ஈடுபடுகிற நபர்களுக்கு பழைய இந்திய தண்டனை சட்டத்தின்படி 302 என்று சொல்லக்கூடிய கொலை குற்றப்பிரிவும் 307 என்று சொல்லக்கூடிய கொலை முயற்சி பிரிவுகளும் இரண்டையும் ஒன்றாக